வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் டைரக்ஷன் எம். ராஜா அவரோட டைரக்ஷனில் ரிட்டன் பிரசன்னா குமார் டைலாக்ஸாக தான் எழுதியிருக்கா. அப்படி அவரோட டைலாக்கில் ஸ்டோரி பார்த்துக்கிட்டோன்னா பூரி ஜெகநாதன் அவங்களோட ஸ்டோரியில் பேஸ்ட் ஆன் அம்மா நானோ தமிழா அம்மாயி, அதாவது தெலுங்கு படத்தோட ரீமேக்குங்க, அதான் சொல்கிறேன், வேறு இதில். ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா எம். ராஜா தான், அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா. அப்படி சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டோன்னா பாலசுப்ரமணியம் அவங்களோட சினிமோட்டோகிராஃபியில். எடிட்டிங் பார்த்துக்கிட்டோன்னா சுராஜ் கேவி அவரோட எடிட்டிங்கில். மியூசிக் பார்த்துக்கிட்டோன்னா ஸ்ரீகாந்த் தேவா அவரோட மியூசிக்கில். ஜெயம் ப்ரொடியூஷன் அந்த படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரொடியூஷனில் ஜெயம் ரவி, அசின், நதியா, பிரகாஷ்ராஜ், விவேக் மற்றும் பலர் நடித்து அக்டோபர் மாதம் 1 2004 வருஷம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்காக வெளிவந்த எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸுக்கான படம். ஒரு அம்மாவும் பையனும் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா க்ளோஸாக இருப்பாங்க. அம்மாவா பையன் பார்த்தா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரு பையனை பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அம்மா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா மகனுக்கு உண்டான ஒரு உறவை பார்த்து இந்த படம் காட்டியிருக்கோம். அதே மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கு உண்டான உறவையும் இந்த படம் இன்டர்வலுக்கு அப்புறம் காட்டும். படத்தோட கதை என்னன்னா, நதியா, பிரகாஷ்ராஜ் அவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு காலத்தை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம ஜெயம் ரவி. அவங்களுக்கெல்லாம் ஏதோ பார்த்தா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்ததுனால நம்ம ஜெயம் ரவி பார்த்துக்கிட்டோன்னா தூக்கிட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அவர் பார்த்துக்கிட்டோன்னா ஃபாரின்லேயே செட்டில் ஆகிடும், மலேசியா செட்டில் அப்படி நம்ம பிரகாஷ்ராஜ் அவர் பார்த்தா பாக்ஸிங் தான் எல்லாமே, பாக்ஸிங் தான் அதோட உயிர் நாடி எல்லாமே. அதுக்காண்டி பார்த்துக்கிட்டோன்னா அவர் அங்கேயே செட்டில் ஆகிற. அப்படி நம்ம நதியா பார்த்துக்கிட்டோன்னா இங்கே சென்னைக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்துக்கிட்டோன்னா தன்னோட பையனை பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பெரிய கிக் பாக்ஸர் ஆக்குறாங்க. பையன் பார்த்துக்கிட்டா நல்லா பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா மிகப்பெரிய ஒரு கேம் என்னென்னா, மலேசியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ட்ரெயினர் கிக் பாக்ஸிங் பார்த்தா மிகப்பெரிய புலி ஜாம்பவான் அவர்கிட்ட பார்த்துக்கிட்டோன்னா கோச்சாக போய் சேரணும், அசிஸ்டண்டாக போய் சேரணும், அவர்கிட்ட பயிற்சி எடுக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்துக்கிட்டோன்னா ஜெயம் ரவி இந்த ரவிக்கும் நதியாவுக்கும் நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அம்மா மகன் பாண்டிங்கன்னு போயிட்டுருக்குது. இதில் பார்த்துக்கிட்டோன்னா அசினை பார்த்துக்கிட்டோன்னா எதாச்சியாக பார்த்து காதல் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அப்படி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்துக்கிட்டோன்னா நதியாவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கேன்சருங்கிற நோய் அவங்க பார்த்தா இறந்து போயிடுறாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நீ பார்த்தீங்கன்னா மலேசியா போ, நீ யார்கிட்ட பார்த்துக்கிட்டனால பார்த்துக்கிட்டோன்னா கிக் பாக்ஸிங் கற்றுக்கணும் அவர் தான் உன்னோட அப்பா, அவர் தான் உன்னோட உண்மையான குரு தான் பார்த்தா உன்னோட அப்பா, நீ அவர்கிட்ட போய் பார்த்தா கிக் பாக்ஸிங் கற்றுக்க அப்படின்னு சொன்ன உடனே என்னோடய அம்மாவுக்காண்டி பார்த்துக்கிட்டோன்னா அவர் போயிடுறா. அப்படி சரி ஓகே நம்ம அம்மா சொல்லிட்டாங்க, அம்மாக்காண்டி பார்த்தா தட்ட முடியாதுன்ட்டு நதியை இறந்ததுக்கப்புறம் அம்மாக்காண்டி பார்த்தா அங்கே போயிடுறா. அப்படி அங்கே போனதுக்கப்புறம் இவருக்கும் அவருக்கும் பார்த்தாங்க பிரகாஷ்ராஜுக்கும் ஜெயம் ரவிக்கு பார்த்தா ஒத்தே வர மாட்டேங்குது. எதுக்கட்டாலும் பார்த்தா குத்தி காட்ட வேண்டியது. நீ எங்கள் அம்மாவை பாய் விட்டு போனோம் தானே, நீ பார்த்தா எங்கள் அம்மா கூட வாழாமல் போனோம் தானே அப்படின்னு ஒவ்வொரு சீனையும் குத்தி காட்டுறா. இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, கடைசியில் அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களோட பாண்டிங் எந்த அளவுக்கு போச்சு, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அப்பாவும் மகனை புரிஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் கடைசி வரைக்கும் போனாங்க இல்லையா, இங்கே அசினுக்கும் ஜெயம் ரவிக்கும் உண்டான காதல் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் எங்கேயுமே பார்த்தா போர் அடிக்காமல் இருக்கும். படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா நீயே அப்படிங்கிற பாட்டு பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி பார்த்துக்கிட்டோன்னா அம்மா அன்னைய தினத்துக்கெலாம் பார்த்துக்கிட்டோன்னா எத்தனையோ பேர் பார்த்தா ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அந்தளவுக்கு அந்த படத்தோட அந்த பாடல் பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுபோக படத்தில் இருக்கிற பாடல் அனைத்துமே அற்புதமாக இருந்தாலும் இந்த பாடு பார்த்தா இன்றைக்கி தனிச்சு நிலைமை நிற்கிது. ஸோ அதனால் சொல்ல வரேன். படத்தில் ஜெயம் ரவி பார்த்துக்கிட்டோன்னா கிக் பாக்ஸிங்காண்டி கொஞ்சம் உடம்பெல்லாம் ஏற்றி கொஞ்சம் ட்ரெயின் ஆகி இந்த படத்தில் நடிச்சிருக்கா. அப்படி அதில் பார்த்துக்கிட்டோன்னா ஜெயம் ரவியை பாராட்டலாம். அசின் பார்த்துக்கிட்டோன்னா இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா கதை நகர்த்துறதுக்கு ஒரு ஹீரோயினாக வந்தாலும்
அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவங்க வந்து பார்த்து அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின்கெல்லாம் முறையில் வந்து பார்த்துக்கிட்டா படத்துக்கு அங்கங்கே வந்துட்டு போனாலும் 2-3 பாட்டுக்கு ஆடிட்டு போனாலும் அவங்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சில சீன்லாம் கொடுத்து அவங்கள வந்து பார்த்தா கொஞ்சம் மெருகேற்றிருப்பார் நம்ம எம் ராஜா சார். இந்த பக்கம் நதியா அவங்க வந்து பார்த்துக்கிட்டா ஒரு அழகான அம்மாவாகவும் அதே மாதிரி பையனுக்கு வந்து பார்த்துக்கிட்டா நல்லது கெட்ட சொல்லிக் கொடுக்குற ஒரு அம்மாவும் தான் பையனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காத ஒரு அம்மாவும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற அம்மாவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நதியாவை வந்து பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த படம் மூலியமாக தான் வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்தா கம்பேக் கொடுத்துருப்பாங்க. நதியாவோட நடிப்பு அருமையாக இருக்கும். இன்ட்ரோவுக்கு அப்புறம் தான் வருவா அப்படி நம்ம ரியல் வில்லன் சொல்லக்கூடிய ரியல் அப்பா நம்ம பிரகாஷ் ராஜும் ஜெயம் ரவிக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி அப்பா மகன் உண்டான உறவு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். விஜயகுமார் அவனுக்கு கிக் பாக்ஸிங்லாம் தெரியுமாடா அப்படின்ட்டு அவர் சொல்லக்கூடிய சீன் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எலியும் பூனியுமாக தான் இருப்பாங்க. கீரி புள்ள மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பா வந்து பார்த்தா எதுக்கெல்லாம் குத்தி காட்டுறது, நீ வந்து பார்த்துக்கிட்டா விட்டுட்டு போன தானே, எதுக்கு இப்போ வந்த நீனு, யாருமே வந்து பார்த்தா இப்படி இருக்க மாட்டாங்க, நீ வந்து பார்த்தா நம்பர் 1 அப்பா இல்லை நம்பர் ஒஸ்ட் அப்பா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு சீலையும் பார்த்தா குத்தி காட்டுறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா அவருக்கு வலிச்சாலும் சரி புரியாமல் பண்ணுறான் வைக்கிறான் அப்படின்ட்டு அவருக்காண்டி புரிஞ்சுக்கிட்டு நடக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுபோக இந்த படத்தில் விவேக் அவர் வந்து பார்த்துக்கிட்டா முழுக்க வந்து பார்த்தா ஒரு காமெடியாக நடிச்சிருப்பா. அப்படி நம்ம ஜெயம் ரவி கூடயே வந்து பார்த்துக்கிட்டா கடைசி வரைக்கும் வர ஒரு கேரக்டராக இருக்கும். அவரோட காமெடி எல்லாமே வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். சிரிக்கிற மாதிரி இருக்கும், சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும். மலேசியாவுக்கு போனப்போ பார்த்துக்கிட்டா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாடியில் ஏறக்கூடிய சீனை பார்த்தா ஒரு ஹிந்தி படத்துலேருந்து வர ஹிந்தி படமோ தெலுங்கு படமோ படமே வந்து பார்த்தா தெலுங்கு படம் தானே, அந்த படத்தில் வரக்கூடிய சீனை வந்து பார்த்தா அப்படி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். ஏகப்பட்ட அதை பார்த்தீங்கன்னா விவேக்கோட காமெடி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வயிறை வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாகிற அளவுக்கு வந்து பார்த்தா வயிறுக்குள்ளே சிரிக்க வைக்க சீனாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா நம்ம விவேக் சார் சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி அவரோட காமெடி பார்த்து வந்து பார்த்தா அற்புதமாக இருந்திருக்கும். படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா பின்னணி இசையும் வந்து பார்த்துக்கிட்டா படத்துக்கு தேவையான இடத்துல பார்த்தா சூப்பராக கொடுத்து அப்போ கொண்டு இருப்பாங்க. பாடல்களும் அற்புதமாக இருக்கும். ஒரு விதத்தில் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பாக்ஸிங்கை சண்டையை வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அது நம்ம எதிர்பார்த்த சீனாக தான் இருந்துச்சு. யூகிக்கக்கூடிய சீனாக இருந்தாலும் அதை கொண்டு போன விதங்கிறது அற்புதமாக இருக்கும். டைலாக் வந்து பார்த்துக்கிட்டா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொடுக்கக்கூடிய டைலாக்லாம் பார்த்தா அற்புதமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டா அம்மான்னு சொன்னாலே வந்து பார்த்துக்கிட்டா அம்மா பாட்டில் எடுத்து போடுப்பா, நீ அம்மாவுக்கு உண்டான பாட்டில் எடுத்து சொல்லுப்பா அப்படின்னா இந்த படத்தை கூட ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல பேர் சொல்லக்கூடிய பாடல். அந்தளவுக்கு வந்து பார்த்தா அந்த பாட்டும் அந்த படமும் நினச்சி நிற்கும். நதியாவுக்கு வந்து பார்த்தா ஒரு கம்பேக் கொடுத்த படம். ஜெயம் ரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம். பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு அற்புதமான அப்பாவும் நடித்த படம். எல்லாத்துக்கும் மேலே விவேக் சாரை வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு காமெடி முழுக்க படம் முழுக்க வர மாதிரி பார்த்த படம் இது. அந்தளவுக்கு பார்த்தா அற்புதமாக இருக்கும். வீடியோ பார்த்து முடித்த உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.